அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இன்றைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. என்னன்னா வரும் 13, 14, 15 அந்த 3 நாட்களுக்கு 3 இஸ்லாமிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள இருக்கிறாரு. ஒன்று சவுதி, இன்னொன்னு UAE, கத்தார். இந்த 3 நாடுகளுக்கும் பயணம் மேற்கொள்ள இருக்கிறாரு. அந்த 3 நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு ஒரு வரலாறு காணாத அறிவிப்பை வெளியிட இருக்கிறாராம். அது என்ன அறிவிப்பு அப்படின்றத டொனால்ட் ட்ரம்ப் எங்கேயுமே வெளிப்படுத்தல. ஆனா பல சர்வதேச வல்லுநர்கள், அப்புறம் அல் ஜசீராவுடைய ஆய்வாளரா இருக்கிற மர்வான் பிஷாரா, இவர்கள் எல்லாமே ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்னன்னா, டொனால்ட் ட்ரம்ப் பாலஸ்தீனத்தை ஒரு தனி நாடு அங்கீகரிக்க போறாரு. பாலஸ்தீன மக்களுக்கு சுதந்திரம் கொடுக்க போறாரு. சோ இததான் ஒரு அறிக்கையா சவுதியில போய் வெளியிட போறாருன்ற மாதிரி சில விஷயங்களை நிறைய ஆய்வாளர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அமெரிக்கா, டொனால்ட் ட்ரம்ப் இவங்க எல்லாருமே முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு சாதகமானவங்க. இவங்க எப்படி இப்படி ஒரு முடிவுக்கு வர போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க ஒரு 5 ரீசன் சொல்றாங்க. அதாவது ரீசென்ட்டா டொனால்ட் ட்ரம்ப் நடவடிக்கைகள வச்சு ஒரு 5 ரீசன் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, ரீசென்ட்டா ஹூதிகளுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு தொடர்ந்து சண்டை நடந்துகிட்டு இருந்தது. அமெரிக்க கப்பல்கள ஹூதிகள் செங்கடல்ல வச்சு அழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதற்கு பதிலா அமெரிக்கா ஏமன் ஹூதிகள் மேல பாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சோ இந்த மாதிரி விஷயத்த ஒரு முடிவுக்கு கொண்டு வர விதமா 2 பேருமே சமாதான ஒப்பந்தத்துக்கு போனாங்க. அமெரிக்காவும் ஹூதிகளும் ஒரு சமாதான ஒப்பந்தத்துக்கு போய் இப்ப ஒரு போர் நிறுத்தம் அங்க நடந்திருக்குது. சோ இப்ப அவங்க ஏமன்ல இருக்கிற ஹூதிகள் பக்கம் கொஞ்சம் கொஞ்சமா சாஞ்சுகிட்டு வரதா சொல்றாங்க. இது ஒரு ரீசன். 2வது ரீசன் என்னன்னு பாக்குறப்ப, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் எனி டைமும் போர் நடக்கலாம்ன்ற சிச்சுவேஷன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்தது. சோ அதையுமே டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணாருன்னா, ஒரு சமாதான ஒப்பந்தத்தின் மூலமா ஈரானோட போய் சென்று, சோ அந்த ஒரு போருக்கும் ஒரு முடிவு கட்டினாரு. மேலதிகமா டொனால்ட் ட்ரம்ப் சவுதியோட ஒரு மிக நட்பு நாடா இருக்கிறாரு. ஆனா சவுதியோட ஒரு கோரிக்கை, நீண்ட நாள் கோரிக்கை என்னவா இருக்குது அப்படின்னா, பாலஸ்தீனத்தை தனி நாடா அங்கீகரிக்கணும். அமெரிக்கா அங்கீகரிக்கணும். அமெரிக்கா அங்கீகரிச்சிருச்சு அப்படின்னா, அது கண்டிப்பா ஒரு தனி நாடாயிடும். அந்த மக்களுக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்துடலாம். சோ நீங்க உடனடியா அறிவிங்கன்னு சொல்லிட்டு சவுதி ரொம்ப நாளா கோரிக்கை வச்சுட்டு இருந்தாங்க. சோ அந்த சவுதியோட கோரிக்கைக்கு இணங்க சவுதியிலேயே வச்சு இந்த ஒரு முடிவை சொல்ல போறாரு. பாலஸ்தீனத்தை தனி நாடா அங்கீகரிக்க போறாருன்னு இன்னும் சில செய்திகள் வந்த வண்ணம் இருக்கு. மேலதிகமா இப்ப தொடர்ந்து இஸ்ரேலோட பல உறவுகளை வந்து துண்டிச்சுக்கிட்டு இருக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப். ரீசெண்டா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கூட 2 முறை டொனால்ட் ட்ரம்ப்ப பேச ட்ரை பண்ணியிருக்கிறாரு நெத்தன்யாகு. ஆனா வந்து அவர்கிட்ட வந்து சரியா பேச்சு கொடுக்கல. அவருடைய போன்களை அட்டன் பண்ணல. அவரை தொடர்ந்து நிராகரிக்கிறாரு அப்படின்ற செய்திகள் வந்து வந்துகிட்டு இருக்கு. சோ கொஞ்சம் கொஞ்சமா இஸ்ரேல கை கழுவிக்கிட்டு இருக்கிறாரு. இஸ்ரேல கொஞ்சம் கொஞ்சமா ஒதுக்கிக்கிட்டு இருக்கிறாருன்ற செய்திகள் வந்திருக்கு. 4வது விஷயமா என்ன பார்க்கப்படுது அப்படின்னா, அமைதிக்கான நோபல் பரிசு. அதாவது இந்த யுத்தத்தை நிறுத்தி, காசா இஸ்ரேல் யுத்தத்தை நிறுத்தி அமைதிக்கான நோபல் பரிச இவர் வாங்க ஆர்வம் காட்டுறதாவும் சில பேர் சொல்றாங்க. சோ வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், அமெரிக்கான்றது ஒரு மிகப்பெரிய நாடு. அந்த நாட்டோட பிரதமரா இருக்கிறவர் இது எல்லாத்துக்குமே ஆசைப்படுவார் தான். நோபல் பரிசு இது எல்லாத்துக்குமே ஆசைப்படுவார் தான். சோ அவர் என்னன்னா இந்த யுத்தத்தை நிறுத்தி ஒட்டுமொத்த பேரையுமே நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிறார். சோ இதுவுமே ஒரு ரீசன், இந்த யுத்தத்தை நிறுத்தி பாலஸ்தீன மக்களுக்கு தனி நாடா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. மேலதிகமா டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பிசினஸ் மேன். அவரு வந்து எல்லாத்தையுமே ஒரு பிசினஸ் கண்ணோட்டத்துல தான் பார்ப்பாரு. அவர் எந்த நேரத்துல என்ன முடிவு எடுக்கிறாருன்றது யாருக்குமே தெரியாது. இப்போ டொனால்ட் ட்ரம்ப் இடத்துல நம்ம இருந்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ வந்து முஸ்லிம் நாடுகள் எல்லாமே பாலஸ்தீனத்தை தனி நாடு அங்கீகரிக்கணும்னு சொல்றாங்க. முஸ்லிம் நாடுகள் கிட்ட இருந்து நமக்கு பல கோடி வருமானம் வருது. அந்த நாடுகள் நமக்கு பலவிதமான எண்ணெய் ஏற்றுமதிகள், பலவிதமான பொருட்கள் எல்லாமே நம்ம நாட்டுக்கு ஏற்றுமதி செய்றாங்க. சோ இப்படி இருக்கிறப்ப இவர்கள் மூலமா தான் நம்மளுக்கு ரெவென்யூ நிறைய வருது, காசு நிறைய வருது. அப்ப வந்து நம்ம அவர்களோட இருப்போமா? இல்ல இஸ்ரேலுக்கு நம்ம காசு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பல மில்லியன் காசு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இஸ்ரேலுக்கு. பல ஆயுதங்களை நம்ம சும்மாவே தூக்கி தூக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இவர்களால நமக்கு ஒரு புண்ணியமும் இல்ல, ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஆனா நம்ம கிட்ட இருந்து காசு மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பாக்குறப்ப இஸ்ரேல் சைடு இவர் ஆதரிப்பாரா? எனக்கு தெரிஞ்சு இவர் கண்டிப்பா இஸ்லாமியர்கள் சைடு தான் வருவாரு. இஸ்லாமிய நாடுகள் பக்கம் தான் இருப்பாரு. இஸ்லாமிய நாடுகளோட கோரிக்கையான அந்த பாலஸ்தீனத்தை தனி நாடா அங்கீகரிக்கணும் அப்படின்ற அந்த கோரிக்கைக்கு தான் அவர் கண்டிப்பா போவாரு. எது எப்படி போனாலும் பாலஸ்தீனம் தனி நாடா ஆகணும் அப்படின்றதுதான் நம்ம ஒட்டுமொத்த உலக மக்களோட கோரிக்கையாவும் இருக்குது. நம்ம தினம் தினம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். தினம் தினம் அந்த மக்களுக்காக அழுது துவா கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். எல்லாமே அந்த பாலஸ்தீனம் சுதந்திர நாடு, பாலஸ்தீனம் தனி நாடு அப்படின்ற அந்த ஒரு ஒற்றை கோரிக்கை தான் நம்ம எல்லாருமே தொடர்ந்து முன் வச்சுட்டு வரோம். மேலதிகமா ஜெர்மனியோடைய வெளியுறவுத்துறை அமைச்சரா இருக்கிற ஜோஹன் பெடபோல், இவர் இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாரு. என்ன அப்படின்னா, காசாவையும் காசா மக்களையும் அழிப்பதை இஸ்ரேல் உடனே நிறுத்தணும். காசான்றது பாலஸ்தீனத்தோட ஒரு பகுதி. சோ இது பாலஸ்தீனம் கண்டிப்பா சுதந்திரம் அடைஞ்சே ஆகணும். மேலதிகமா அந்த மக்களுக்கு உணவு, தண்ணீர் எல்லாமே போய் சேரணும். அந்த மக்கள் இன்னும் பசி பட்டினியில இருக்கிறாங்க. உடனே அங்க யுத்தத்தை நிறுத்தி இஸ்ரேலி துருப்புகள் எல்லாமே பாலஸ்தீனத்தை விட்டு வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி ஜெர்மனி இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க.
அதாவது இந்த ஜெர்மனி, பிரான்ஸ், அமெரிக்கா இந்த எல்லா நாடுகளுமே இஸ்ரேலோட இருந்த நாடுகள். இஸ்ரேலுக்கு முழுக்க முழுக்க வால் பிடித்த நாடுகள். இஸ்ரேலுக்கு உதவிகள் ராணுவ உதவிகள், பலவிதமான ஆயுதங்கள்லாம் வாரி இறைச்ச நாடுகள் இவங்க எல்லாருமே. சோ இந்த எல்லா நாடுகளுமே இப்ப பாலஸ்தீனம் பக்கம் திரும்பிக்கிட்டு இருக்கு. இதோடைய விளைவு கண்டிப்பா பாலஸ்தீனம் சுதந்திர நாடா தான் கண்டிப்பா இருக்கும். எது எப்படி போனாலும் அந்த மக்களுக்காக துவா செய்யுங்க. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும். பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உண்மை தகவல்களை தெரிந்து கொள்ளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி